ஆகவே மக்களுக்கு அந்த நில உணர்ச்சியை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள ஒரு கட்டம் அவர்களுக்கு வரும். தமிழகத்திலேயே அதிகமான நெல் விளைந்ததாக வரலாறு கூற்று இருக்கிறது. மதுரை மாநகரிலே ஏகப்பட்ட நெல். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை அரிதாள் வீடு சேர மறுதாள் கதிர் தள்ளும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்யுளிலே எவ்வளவு வளமையாக நமது தமிழ்நாடு இருந்திருக்கிறது, நமது முன்னோர்கள் எவ்வளவு அழகாக விவசாயம் செய்தார்கள் என்று நமக்கு சிறப்பாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைய தினம் விவசாயம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலத்திலே காய்கறிகளை உருவாக்க வேண்டும், அவர்கள் பழங்களை உருவாக்க வேண்டும், கீரைகளை உருவாக்க வேண்டும், சொந்தமாக அவர்கள் பயிர் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஐக்கிய நாடுகள் இந்த ஆண்டை முக்கியமாக ஃபேமிலி ஃபார்மிங், குடும்ப விவசாய ஆண்டாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நிலத்திற்கு முன்னுரிமை நாம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இவ்வளவு நேரம் மாறா தொலைக்காட்சியில் நிலத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். விஞ்ஞான பார்வையில் உங்களுக்கு நான் ஒரு சில கருத்துக்களை சொன்னேன். அடுத்த வாரம் இறையியல் பார்வையில் கடவுளுக்கு எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மேல் ஆசை, மனிதர்களையும் இந்த மண்ணை நீங்கள் நம்புங்கள், மண்ணின் மேல் பாசம் வையுங்கள் என்று விவிலியத்தில் பல இடங்களிலே கடவுள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்ப்போமா? விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை மலையதையுமே நாடாக்கினோ நிலமதையுமே வீடாக்கினோ வானமதையும் ஏடாக்கினோ கடலதையும்